வணக்கம். இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் நியூ சிலபஸோட 10th சயின்ஸில் இருக்கிற ஃபிசிக்ஸ் பார்ட் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ லாஸ் ஆஃப் மோஷனில் என்ன படிப்போம் அப்படின்னா, த லாஸ் விச் கவர்ன்ஸ் த மோஷன் ஆஃப் த பாடி பற்றி நம்ம படிப்போம். அதாவது நியூட்டனோட 3 லாஸ் ஆஸ் வெல் ஆஸ் த நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி பற்றி இந்த யூனிட்டில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதோடய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை நகர்த்தணும் அப்படின்னா நாம் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அதே போல் மூவ் ஆகிட்டு இருக்கிற ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணணுன்னாலோ இல்லை அதோடய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, அதுதான் இஃப் த பாடி இஸ் அட் ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் ஃபோர்ஸ் ஹஸ் டு பி அப்ளைடு. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து எதர் புஷ்ஷாக இருக்கும் அப்படி இல்லைனா புல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா ஒன்று அதை தள்ளணும் இல்லை இழுக்கணும். ஸோ இப்படி தான் நம்மளால் ஃபோர்ஸை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ண முடியும். இந்த ஃபோர்ஸை பற்றி படிக்கிற சப்ஜெக்டில் வந்து முக்கியமான சப்ஜெக்ட் வந்து மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, மெக்கானிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன எஃபெக்டில் நடக்குதுன்றதை பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். இந்த மெக்கானிக்ஸ் ரெண்டு விதமான மெக்கானிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்கிறது. டைனமிக்ஸ் அப்படின்னா மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது. இந்த டைனமிக்ஸை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா கைனெட்டிக்ஸ், கைனமேட்டிக்ஸ்னு 2 டாபிக் கிடைக்கும். இந்த கைனெட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸ்டடியிங் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் கன்சிடரிங் த ஃபோர்ஸ் காசஸ் த மோஷன். எந்த ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷனை காஸ் பண்ணிச்சோ அதோட படிக்கிறது பேர் வந்து கைனெட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஸ்டடியிங் த மோஷன் ஆஃப் தட் பாடி இஸ் கால்டு கைனமேட்டிக்ஸ். அதாவது ஒரு பொருள் நகரத்துக்கான ஃபோர்ஸை எந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருள் நகர வச்சதோ அந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாமல் அந்த மோஷனை மட்டும் ஸ்டடி பண்ணுறது வந்து கைனமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் கைனெட்டிக்ஸ்க்கும் கைனமேட்டிக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பற்றி நிறைய பல காலத்தில் வாழ்ந்த விஞ்ஞானிகள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அரிஸ்டாட்டிலும் கலீலியும் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த அரிஸ்டாட்டிலை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். அரிஸ்டாட்டில் வந்து முக்கியமாக 2 விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. ஒன்று வந்து நேச்சுரல் மோஷன் அண்ட் தென் வயலேஷன் மோஷன். இந்த நேச்சுரல் மோஷன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட்டுக்கு வரும். உதாரணத்துக்கு நம்ம மாடியிலேருந்து ஒரு பாலை தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது நேராக போய் கிரவுண்டில் விழுந்துடும். ஒரு பெண்ணை தூக்கி போட்டால் அது தரையில் விழுந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ எல்லா ஆப்ஜெக்டுடைய நேச்சுரல் ஸ்டேட் வந்து ரெஸ்ட்டுன்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்கிறார். இந்த மாதிரி நகரக்கூடிய ஒரு பொருளை தன்னால் ரெஸ்ட்டுக்கு வந்துடும், நம்ம அதுக்காக எக்ஸ்ட்ரா எந்த ஃபோர்ஸும் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி இதுதான் நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடிஸ்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய நேச்சுரல் ஸ்டேட்டுன்றது வந்து ரெஸ்ட்டு. எல்லா நகரக்கூடிய பொருட்களும் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்படின்னு ரெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஃபோர்ஸும் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்றது தான் அவருடைய நேச்சுரல் மோஷன். வயலேஷன் மோஷன்னா என்ன அப்படின்னா, டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்டு. அதாவது சும்மா ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருளை நான் நகர்த்தணும் அப்படின்னா நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிற நேச்சுரல் பொசிஷனை வயலேட் பண்ணி நகர்த்துறேன், அதனால் இதுக்கு பேர் வயலேஷன் மோஷன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நேச்சுரல் மோஷன் ப்ளஸ் வயலேஷன் மோஷனோட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு உயரத்தில் இருந்து 2 பொருள்கள் வித் டிஃப்ரெண்ட் மாசஸை வந்து நான் ஒரே சமயத்தில் கீழே ஒரே ஹைட்லேருந்து ஒரே சமயத்தில் கீழே போட்டேன் அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் வந்து சேரும். அதாவது எந்த பொருளுக்கு மாஸ் அதிகமாக இருக்கோ அந்த பொருள் ஃபஸ்ட்டு கிரவுண்டை ரீச் ஆகும், எந்த பொருளுக்கு மாஸ் கம்மியாக இருக்கோ அந்த பொருள் வந்து கிரவுண்டை லேட்டாக ரீச் ஆகும். அதே மாதிரி அதோட ஷேப்பும் எது முதல்ல வந்து கிரவுண்டை ரீச் ஆகணுன்றதை வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
ஓகே, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் மாசஸ் அண்ட் ஷேப் fall from certain height reaches the ground at different instant of timeனு சொல்கிறாரு. ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் வித் கிரேட்டர் மாஸ் ரீச்சஸ் த கிரவுண்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுதான் அரிஸ்டாட்டிலுடைய ஐடியா. கலீலியோட ஐடியாவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எவ்ரி பாடி இஸ் ரெஸ்டார் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், நேச்சுரல் ஸ்டேட்டுன்றது ரெஸ்ட்டு மட்டும்தான் சொன்னார். பட் ஆனால் கலீலியோ என்ன சொன்னார் அப்படின்னா, நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எவ்ரி பாடி இஸ் ரெஸ்டார் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம எந்த ஃபோர்ஸுமே அதை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ண தேவையில்லை, அது தன்னாலவே ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நோ ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் இன் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் நேர்கோட்டில் நகர்ந்துட்டு இருந்ததுன்னா அதுவே தன்னைத்தானே நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். நம்ம இனிஷியலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், தொடர்ந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. உதாரணத்துக்கு நான் ஒரு பெண்ணை வந்து கிராவிட்டி இல்லாத இடத்துல தூக்கி எறிஞ்சேன்னா அது நேர்கோட்டில் போயிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. ஒரு தடவை நான் பெண்ணை என் கையிலேருந்து தூக்கி எறியும் பொழுது இனிஷியலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு என் கையிலேருந்து கான்டாக்ட் போயிடுது, நான் தொடர்ந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலை. ஸோ அதுவே நேர்கோட்டில் தன்னால் போயிட்டுருக்கும். ஸோ அதுதான் நோ ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் இன் யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லி சொல்கிறாரு. டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கிற ஒரு ஆப்ஜெக்டுடைய டைரெக்ஷனை நான் மாற்றணும், இல்லை அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணால் தான் அதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் கலீலியோ என்ன சொன்னார், நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே அப்ளை பண்ணலனாலும் அதுதான் நேச்சுரல் ஸ்டேட்டு. ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற ஆப்ஜெக்ட் வந்து தன்னால் ரெஸ்ட்டுக்கு வந்துடும், அதாவது நகர்ந்துட்டுருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து தன்னால் ரெஸ்ட்டுக்கு வந்துடும் சொல்லி அரிஸ்டாட்டில் சொன்னார். பட் ஆனால் நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இவர் சொன்னது வந்து அரிஸ்டாட்டில் சொன்னது வந்து ஒன்லி எர்த்லி பாடிஸ், எர்த்தில் இருக்கிற பொருட்களுக்கு மட்டும்தான் பொருந்துச்சே தவிர ஸோ பிளானட்ஸ்க்கோ சன்னுக்கோ யூனிவர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவோ இந்த நேச்சுரல் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து பொருந்தலை. பட் ஆனால் கலீலியோ சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எர்த்து வந்து சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் சுற்றும் அப்படின்னா அது மேலே ஏதாவது வந்து விண்கல் மோதி அதோடைய டைரெக்ஷனை மாற்றி விட்டுற வரைக்கும் அது தொடர்ந்து பூமியை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் வந்து நோ ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் இன் அண்ட் யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அப்படி யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டோடைய ஸ்டாப் பண்ணணும், இல்லை அதோடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி விடணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு கலீலியோ அப்படின்னா, டு சேஞ்ச் த டைரெக்ஷன் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் எ மூவிங் ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு, அதோட டைரெக்ஷனையோ இல்லை அதோட மேக்னிடியூடையோ சேஞ்ச் பண்ணி போகிறதுக்காக நம்ம ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும். அடுத்த விஷயம் அரிஸ்டாட்டில் சொன்னது வந்து 2 டிஃப்ரெண்ட் மாசஸ், ஒரு 10 கிலோ பாலையும் 5 கிலோ பாலையும் நான் மாடியிலேருந்து ஒரே ஹைட்லேருந்து ஒரே டைமில் கீழே போட்டேன் அப்படின்னா 10 கிலோ பால் வந்து முதல்ல தரைக்கு வரும்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. பட் ஆனால் கலீலியோ அதை மறுக்கிறார். நீங்கள் 5 கிலோ பாலையும் சரி 10 கிலோ பாலையும் ஒரே சமயத்தில் ஒரே ஹைட்லேருந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் கிரவுண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கலீலியோ சொல்கிறாரு. ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை கலீலியோ தான் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறாரு கலீலியோ அப்படின்னா, அப்படி கீழே வர 2 ஆப்ஜெக்டுடைய ஷேப் என்னவாக இருந்தாலும் சரி, அதோட மாஸ் என்னவாக இருந்தாலும் சரி, 2 ஆப்ஜெக்ட் ஒரே ஹைட்லேருந்து ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது கிரவுண்டை வந்து ஒரே டைமில் ரீச் ஆகும்னு சொல்லி கலீலியோ சொல்கிறாரு. டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் மாஸ் ஃபால் ஃப்ரம் சர்டன் ஹைட் ரீச்சஸ் த கிரவுண்ட் அட் த சேம் டைம். ஓகே, ஸோ அரிஸ்டாட்டில் ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் தவறுகள் இருந்தது, அதை கலீலியோ வந்து ரெக்டிஃபை பண்ணி அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து இனர்ஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் அ பாடி. ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் அ பாடி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அது ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு தான் விரும்பும். ஒரு பொருள் வந்து ஒரு மோஷனில் இருந்ததுன்னா அது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் விரும்பும்.
ஸோ இதுதான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது தன் நிலையிலேருந்து மாற்றிக்க விரும்பாது. ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் த பாடி இஸ் நத்திங் பட் இனர்ஷியா. இந்த இனர்ஷியா 3 விதமான இனர்ஷியா இருக்குது. ஒன்று வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இன்னொன்று வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன், இன்னொன்று வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து ரெஸ்ட்லேயே இருக்கிறதுக்கு தான் விரும்பும், அது நகர விரும்பாது. நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணி அது ரெஸ்ட்டில் தான் இருக்கிறதுக்கு விரும்பும். உதாரணத்துக்கு இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு மேலே ஒரு கார்ட்போர்டு வச்சு அதில் ஒரு காயின் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வேகமாக இந்த கார்ட்போர்டை இழுத்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக இது இப்போ இனர்ஷியா இல்லை அப்படின்னா இந்த கார்ட்போர்டோட காயின் வந்திருக்கும். இந்த காயினுக்கு இனர்ஷியா இருக்குது, அது தன்னுடைய நிலையை மாற்றிக்க விரும்பலை அப்படின்னால அந்த காயின் அதே இடத்துல இருக்கும், தண்ணிக்குள்ளே விழுந்துடும். எப்போது நீங்கள் இதை வேகமாக இழுக்கும்போது. ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஓகே. இனர்ஷியா ஆஃப் மோஷன், ஒரு நகரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் விரும்பும். நீங்கள் அதை நிறுத்தணும்னு நினச்சா அது வந்து என்ன பண்ணோம், ஸ்டாப் ஆகாமல் ரெசிஸ்ட் பண்ணும் அந்த மோஷனை. ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் நத்திங் பட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஓகே. இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம், திடீர்னு பிரேக் பண்ணால் நம்மளுடைய அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி வந்து முன்னாடி லீன் ஆகும். ஸோ இது பேர் தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். பஸ்ஸில் போகிறப்போ டிரைவர் டக்குன்னு பிரேக் அடித்தா நம்ம முன்னாடி நகருவோம் இல்லையா? ஸோ அதனால் அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். நகரக்கூடிய அதாவது பஸ்ஸோடு சேர்ந்து நம்ம நகர்ந்துட்டுருக்கோம், திடீர்னு பிரேக் அடிக்கும்போது நம்மளுடைய மோஷன் வந்து மாறத்துக்கு ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ திடீர்னு நிற்காது. அதனால் நம்ம பாடி லோவர் பார்ட் கால் வந்து அந்த பஸ்ஸோட ஃப்ளோர் கூட ஒட்டி இருக்கிறது அப்படின்னால அது வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். பட் ஆனால் அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி வந்து பஸ்ஸில் கான்டாக்டில் இருக்காது. அதனால் பிரேக் அடித்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடி நகரும். எதுக்காக அப்படின்னா அது தொடர்ந்து மோஷன்லேயே இருக்கிறதுக்காக விரும்பும். அதுதான் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறதுக்கு தான் ஆசைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வண்டியில் போகும்போது பஸ்ஸில் போகிறோம் வச்சுக்கோங்க, பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸு லெஃப்ட்டில் டர்ன் ஆச்சுன்னா நம்ம ரைட்டில் சாய்வோம், பஸ்ஸு ரைட்டில் டர்ன் ஆச்சுன்னா நம்ம லெஃப்ட்டில் சாய்வோம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறப்போ நம்மளுடைய இனர்ஷியா என்ன பண்ணோம் அப்படின்னா, பஸ்ஸு டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம உடம்பு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைரெக்ஷனை ரெசிஸ்ட் பண்ணி லெஃப்ட்டில் டர்ன் பண்ண முயற்சி பண்ணும். அதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறில் ஒரு கல்லை கட்டி நீங்கள் சுற்றி அதை ரிலீஸ் பண்ணும்பொழுது அது இனிஷியலாக எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணும். அது எதனால் அப்படின்னா இட் ரெசிஸ்ட் டு சேஞ்ச் இட்ஸ் டைரெக்ஷன். ஸோ இதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். தேங்க்யூ.